இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. வணக்கம். ரிஷப ராசி அன்பர்கள், ரிஷப லக்னம் எனக்கு அக்ஷய லக்னமாக போகுது. நான் எந்த மாதிரி இருப்பேன்? இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது தானாக தேடிப்பாங்க. அடுத்தவங்க தேடி கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசோலேஷன் மைண்டாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, ஒரு செயலை செய்து முடிக்கணுங்கிற தீர்க்கமான முடிவு அப்படிங்கிறது சொல்லலாம். இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நான் சொன்னேன் அதை அங்கே செய்யணும், இல்லைனா செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிற ரெட்ட மனசுன்னு சொல்லுவோம் அல்லவா, அது மாதிரி தான் ஆசோலேஷன் மைண்ட் அப்படிங்கிறது இந்த ரிஷபலக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா உடனே செய்யணும் இந்த காலகட்டத்தில், அதுவும் நட்சத்திர புள்ளிகள் போகக்கூடிய காலங்களில் இந்த தன்மை ஜாதகருக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். உதாரணம் சொல்ல போனோன்னா, ஒரு குழந்தைய இதே ரிஷபலக்னம் போகுது, ஒரு 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சு ஒரு வாங்கும். இதே ஒரு 10 வயசில் அந்த குழந்தையோட ஜாதகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எதுனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். இதே ஒரு 12 வயசில் அந்த கோபத்தினால, அந்த வேகத்தினால இந்த இடத்துல தான் ஒரு செயல் செய்வேன் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த குழந்தைக்கு இருக்கும். இதுதான் இந்த லக்னம். ஏன்னா வளரும் லக்னம்னு சொல்லுவோம். ஒரு காலகட்டத்திலையும் நம்ம ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. லக்ன நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மனோபாவகம், நம்மளுடைய உடல் வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ந்து வருது. அதே மாதிரி ஜாதகருடைய தன்மைங்கிறது மாறுபடும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் முன்னாடி நல்ல கோபமாக இருப்பாங்க, எப்போ பாரு சிடுச்சிடுன்னு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 30 வயசில் அந்த தன்மை இருந்ததுன்னா 40 வயசில் நம்ம மாத்திரம் எப்படியோ வாழ்ந்தால் போதும், இந்த சிக்கல் எதுலேயும் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு இருக்குமானா இருக்கும். இதை லக்னம் வளரும் போது அவங்களுடைய நட்சத்திர புள்ளிகள் அமர்ந்த நிலை வச்சு இந்த கிரகங்கள் வேலை பார்க்குமானா வேலை பார்க்கும். இல்லை நான் அவனை சொல்லி திருத்திட்டேன்னு யாராட்டி சொன்னாங்கன்னா தப்பு. யாரையும் யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்கள் ஜாதகப்படி கிரகங்கள் அமர்ந்த எந்த இடத்துல அமர்ந்திருக்குதோ அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம், அதுதான் அவங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான பேச்சாக இருக்கும். அதை செய்வேன், இதை செய்வேன், அதை பிடிச்சிருவேன், இதை பிடிச்சிருவேன், வருமானம் எனக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அங்கே உடல் உழைப்பு இருக்குமானா உடல் உழைப்பு அப்படிங்கிறதால லேசி ஒர்க்கு, ரொம்ப மெனக்கடாமல் வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. வேர்வை துளிங்கிறது நிலத்தில் விழக்கூடாது, ஆனால் நான் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி சம்பாதிப்பாங்களா சம்பாதிப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு படிப்பு இருக்குமானா படிப்பு இருக்கும். இந்த அக்ஷய லக்னம் ரிஷப லக்னம் யாருக்கு போகுதுன்னு பாருங்கள். சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே ஒரு இடத்துல படிக்க மாட்டாங்க. நான் டாக்டர் படிக்கணும்பாங்க, வக்கீல் படிக்கணும்பாங்க, கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் படிக்கணுவாங்க, ஏரோநாட்டிக் இன்ஜினியர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த கல்வியோட தரத்தை அவங்க மாற்றி சொல்லுவாங்களன்னா மாற்றி சொல்லுவாங்க. நிலையான ஒரு கல்வியோ நிலையான ஒரு படிப்போ அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. அப்போ இவங்களுக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த கல்வியை இவர்கள் மட்டும் தீர்மானிக்க முடியும். நம்ம சொன்னோன்னா அது அங்கே நடக்காது. ஏன்னா அப்படியே மாற்றி பேசக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு தான் ஜாஸ்தி ஆசோலேஷன் மைண்டாக பார்க்குறதெல்லாம் கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை தான். அப்போ இந்த குழந்தைகளை பார்த்து ஜாதகம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடியது. சரி, இந்த ரிஷப லக்னக்காரங்க ஒரு 30லேருந்து 40 வயசுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், கடன் ஏதாட்டி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணமாக, நான் ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குகிறேன், கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படும். ஒரு வண்டி வாங்குறதுக்காக கடன் வாங்குகிறேன், அது உங்களுக்கு பயன்படும். சிலர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கடன் படுவாங்க. ஒரு பிஸ்னஸில் நிற்பீங்களா, அடுத்த தொழிலுக்கு நீங்கள் போவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி நான் வைப்பேன். ஏன்னா இந்த ரிஷப லக்னத்தரக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் சம்மந்தப்படும் போது, சம்மந்தம் இல்லைனாலுமே இந்த கும்பராசி 10ஆம் அதிபதியாக இருக்கும்போது இந்த பிஸ்னஸ்ங்கிறது ஒன்று போல் செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. அந்த லாபத்திற்காக இன்னொரு தொழில். ஏன்னா இன்றைக்கி கோச்சாரத்தில் சனி பகவான் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 11ல் இருக்கிறனால அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிற எண்ணத்தை தான் இருக்கும். அப்போ இந்த சின்ன இளம் குழந்தைகள் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு நான் இதை செய்ய போகிறேன்னு வர்றாங்கன்னா ஒரு கேள்வி,
ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரே தொழில் ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லைனா பல தொழில் ஆரம்பிக்க போகிறீங்களா? ஏன்னா கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அது உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தான் இதை செய்கிறேன்னா கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நண்பர்களுடைய ஆதிக்கங்கிறது இங்கே அதிகமாக இருக்கும். அவருக்கு லாபமாக இருக்கும், உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உங்களுக்கு நான் கேட்பேன். அப்போது இதை பார்த்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். கடன் உபயோககரமாக இருக்குதா? ஆசைக்காக கடன் வாங்குகிறேன், இன்றைக்கி தங்கம் விலை குறைஞ்சிருச்சு, அதிகமாக இருக்குது, கொஞ்சோண்டு குறையிறது, அப்போ கொஞ்சம் ஒரு லோன் எடுத்து கோல்டை வாங்கி வச்சுருவோம், நாளைக்கு அது எனக்கு பயன்படுமானா கண்டிப்பாக பயன்படாது. யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தங்கத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நகையாக வாங்கினாலும் சரி, கட்டியாக வாங்கினாலும் சரி, இந்த காலகட்டத்தில் அந்த கடன் வாங்கினது உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உங்கள் முன்னாடி கேட்பேன். கண்டிப்பாக அது கை கொடுக்காது. ஏன்னா இதை அடகு வச்சதாகவே இருக்கும், திருப்பி எடுக்க முடியாது அப்படிங்கிறதையே சொல்லுவேன். அந்த மாதிரி தான். அப்போ கடன் வாங்கும்போது உபயோககரமாக கடனா, இந்த கடன் வாங்கினா இதை நான் யூஸ் பண்ணுவேனா, வட்டி கட்டுவேனா, திருப்பி எனக்கு அந்த பணம் வருமானு ஒரு கேள்வி கேட்கணும் அல்லவா? அந்த மாதிரி பணம் வருமானா கண்டிப்பாக பணம் வரும். வெளிநாட்டுக்கு போக முடியுமானா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக முடியும். அதில் அதிக லாபம் கொடுக்குமானா அதிக லாபங்கிறது கொடுக்கும். ஆனால் எந்த இடத்துல எதை செலவு பண்ண போகிறீங்க, எதற்காக கடன் வாங்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கல்வி முடிவுங்கிறது உங்கள் குழந்தைகள் கையில் நீங்கள் நிச்சயிப்பது, அங்கே நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்க, திருமணத்தை பற்றி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். காதல் திருமணத்திற்கு அமைப்பு இருக்குது. உதாரணமாக ஒரு 28 வயசு ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் திருமணத்தை பற்றி கேள்வி கேட்டு வர்றாங்க. எனக்கு அக்ஷய லக்னம், ரிஷப லக்னம்ங்க. பையன் எந்த மாதிரி இருப்பாங்க? உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பையனாக பாருங்கள். இல்லைனா ஆல்ரெடி அந்த பையனுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிருக்கும், அந்த பையனே நாங்கள் பார்க்கலாமா? ஒரு திருமணம் தடைபட்டு நின்னது, இல்லைனா ஒன்று பேச்சுவார்த்தையோடு நின்றுச்சு, அந்த மாதிரி வரன் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்குமானா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம எங்கெல்லாமோ பையனை தேடின்னு இருப்போம். வரன் இந்த இடத்துல தான் அமையுங்கிறது ஜாதகப்படி இருக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. உண்மையிலேயே பெற்றோர்கள் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்குறீங்கன்னா முதல்ல ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உள்ளூர் வரனா, வெளியூர் வரனா, காதல் திருமணமா, அரேஞ்ச்டு மேரேஜா, அம்மா பொண்ணு பார்க்கலாமா, அப்பா பொண்ணு பார்க்கலாமா அப்படிங்கிறத கேட்டுட்டு முடிவு செய்யுங்க. திருமணங்கிறது ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லலாம். சரிங்க, திருமணத்திற்கு மட்டுமா இந்த வருமானத்தை பற்றி பார்த்தாச்சு, கடனை பற்றி பார்த்தாச்சு, திருமணத்தை பற்றி பார்த்தாச்சு. வெளிநாட்டு யோகம் இருக்குதான்னு இன்னொரு கேள்வி கேட்பாங்க. இந்த வெளிநாட்டு யோகங்கிறது எல்லாருக்குமே கை கொடுக்குமானா ஒரு கேள்வி. ஏன்னா சிலர் போயிட்டு செலவழித்து திருப்பி வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். எனக்கு அந்த இடம் ஒத்துக்கலை, எனக்கு சாப்பாடு ஒத்துக்கலை, எனக்கு வேலை பிடிக்கலை. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச இடத்துல வெளிநாட்டுக்கு ஒரு பையன் போனான், திடீர்னு நிறைய பணம் செலவழித்து போனான். அவர்களுக்கு மீறி ஒரு 3 லட்சம் 4 லட்சங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். அதை கொடுத்து அவங்க போனாங்க. போனால் 15 நாளில் அந்த பையன் திரும்பி வந்துட்டான். எதுக்காக வந்தேன்னு கேட்டால் அந்த இடம் எனக்கு செட் ஆகலை. போகிற இடம் வேலை, போன வேலைங்கிறது வேலை, அவங்க சொல்லக்கூடிய வேலைங்கிறது வேலை. ஸோ எனக்கு அந்த வேலை ஒத்து வரல. அப்போ வெளிநாட்டு யோகம் யாருக்கு? தகுந்த காலத்தில் இது இவங்களுக்கு கிடைக்குமா, தகுந்த காலகட்டத்தில் கிடைக்குமா, அதாவது இன்றைக்கி போனால் எனக்கு அது சக்ஸஸாக இருக்குமா, இல்லைன்னா காலம் கழிந்து தான் போகணுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, வெளியூரா வெளிநாடா ரெண்டுமே அவங்கள்ட்ட கேட்டு தான் அந்த ஜாதகப்படி தான் அவங்க செல்வது சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம்.